வெல்கம் டு ஓரோ சமையல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ப்ரக்கோலி ரெசிபி தாங்க. பட்டர் கார்லிக் சாலோ ஃப்ரை தாங்க. ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டாகவும் செஞ்சிடலாம். மூணு இன்க்ரீடியன்ஸ் தாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வெயிட் லாஸ்க்கெல்லாம் சூப்பரான ரெசிபி. இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரக்கோலி கட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டிருக்கிறேன். காலிஃப்ளவர் மாதிரி இதில் புழுகெல்லாம் எதுவும் இருக்காது. இதில் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. டயட் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப நிறைய எடுத்துக்கலாம். இப்போ வந்து ப்ரக்கோலி சீசனு, ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கிடைச்சா விடாதீங்க, கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நீங்கள் காலிஃப்ளவரில் செய்கிற மாதிரியே எல்லா ரெசிபியும் செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு சாலோ ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு வந்து தண்ணி வெதுவெதுப்பான தண்ணியில் ப்ரக்கோலியை ஒரு அரை மணி நேரம் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து தண்ணி கொதிக்கிற தண்ணியில் வந்து ப்ரக்கோலி எல்லாம் போட்டு ஒரு ஆஃப் பாயில் வேக வச்சுக்கலாம். இப்போ கொதிக்கிற தண்ணியில் போட்டு தேவையான அளவு கல்லுப்பு மட்டும் போட்டு ஒரு அரை வேக்காடை வெந்தால் போதும். ப்ரக்கோலியை வந்து பாதி வேக்காடை வேக வச்சு எடுத்துருக்குறோம். அதாவது உடைச்சா உடையிற மாதிரி, ரொம்ப ப்ரெஷ் பண்ணி உடையிற மாதிரி தான் எடுத்துக்கணும். ரொம்ப கொலன்னு வேக வச்சிடக்கூடாது. கார்லிக் வந்து இடித்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கார்லிக் போட்டுக்கலாம். ஏன்னா பட்டர் வந்து நம்ம ரொம்ப உருகிடக்கூடாது. உருகிட்டால் அது வந்து நெய்யாக மாறிடும். இப்போ வந்து கார்லிக் போட்டதுக்கப்புறமா பட்டர் போட்டு அதை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். பட்டர் உருகவும் கார்லிக் ஃப்ரை ஆகவும் சரியாக இருக்கும். இது சிம்பிள் தான், எதுவுமே இல்லை. ஒரு மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செஞ்சிடலாம். இப்போ பட்டர் உருகுனாலே போதும், அதுக்குள்ளே கார்லிக்கும் வந்து ஃப்ரை ஆகிடும். பட்டர் வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. கொஞ்சம் ஒரு 10 கிராம்ஸ் 15 கிராம்ஸ் ஒரு ஆளுக்கு வந்து டெய்லி வந்து பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் காஃபி, பட்டர் டீ, அது வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி சாலோ ஃப்ரை பண்ணும்போதும் பட்டரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒன்றும் கெடுதல் இல்லை. இப்போ நான் வந்து ஒரே ஒரு பிஞ்சு சால்ட், எதுக்காகனா இந்த கார்லிக் மட்டும்தான். ஏன்னா நம்ம வந்து ப்ரக்கோலியில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறோம். கொஞ்சமாக பெப்பரு, வீட்டில் அரைச்சது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. நீங்கள் டயட்டில் இருக்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு காரத்துக்கு பெப்பர் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டிஷ்ஷஸ் எல்லாம் செய்யும் போது பெப்பர் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். பட்டர் மெல்ட் ஆகிறதுக்குள்ளே இந்த பட்டரு, கார்லிக், பெப்பர், இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ரைஸுக்கு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். நான் இப்போ வந்து ப்ரக்கோலியை சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா கிளறி ஒரு 5 மினிட்ஸ் கிளறிட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு 20 ml தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்தோம்னா அந்த கார்லிக் பெப்பர்லாம் வந்து இதில் நல்லா சாட்டைட் ஆகும். ஏன்னா நம்ம பட்டர் கம்மியாக தான் சேர்த்துருக்குறோம். நான் 2 ப்ரக்கோலிக்கு, பெரிய சைஸ் ப்ரக்கோலி 1 கிலோ இருந்தது, ரெண்டுமே சேர்ந்து அந்த அளவுக்கு நான் 1 ஸ்பூன் தான் பட்டர் போட்டிருக்கிறேன். அது எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலரி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சதுனால வானலில் ஒட்டி இருந்த கார்லிக் எல்லாமே வந்தது. எல்லாமே வந்து ப்ரக்கோலி கூட மிக்ஸ் ஆகிருக்குது. அதே நம்ம தண்ணி சேர்க்கலன்னா அது வந்து அடி பிடிச்ச மாதிரி அடியிலே இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரக்கோலி கூட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. பட்டர் கார்லிக் சாலோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.